இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா என்னால எவ்வளோ காசு எவ்வளோ இதுன்னு சொன்னா தப்பா இருக்கும். எல்லாரும் அவ்வளோ தூரம் பெட்ரோல் செலவு பண்ணி அங்கேருந்து வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு மொய் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன்ல நல்லா டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு ஃபுட்டுன்னு ஒரு விஷயத்துக்கு போகும்போது அவங்க கொண்டு வந்த செட்டப்ல 3ல் 1 பங்கு தான். உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா அவங்க எங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது கார்லண்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெக்கரேஷனா இருக்கட்டும், எல்லாரும் அங்க இருந்து ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க ஊர் பசங்க ஒரு 40 பேர் இருப்பாங்க. எல்லாரும் அந்த இடத்துல நின்று ஹெவியா ஆடிட்டு இருக்காங்க. ஆட்டம்னா ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஆட்டம் தான். சாங் அப்படி சாங்குனே. இதுல ஸ்பெஷலா நாங்க மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து டிஜே. ஆமா, டிஜே ஷாம்ஸ். டிஜே மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை இங்க கோஆர்டினேட் பண்ணது தனா தான். டிஜேவா இருக்கட்டும், கார்லண்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெக்கரேஷனா இருக்கட்டும், மேக் ஓவர், அப்புறம் காஸ்டியூம்ஸ் எல்லாமே தனா தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் வந்து டிஜே. தனாவுக்கு கண்டிப்பா மேக் ஓவர் இருக்கும். ஆனா என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து டிஜே ஷாம். நான் வந்து டிஜேக்கு மட்டும் இவள்கிட்ட யோசிச்சுட்டே இருந்தேன், இது கரெக்டான சாய்ஸா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அவர் வந்து இன்னொன்னு அந்த டிஜே வந்து ஃபுல் செட்டையும் வைபா வச்சிருந்த செம்ம வைபா வச்சுக்கிட்டாரு. எந்த அளவுக்குன்னா எங்க ஊர் பசங்க இவ்வளவு ஆட்டம் போட்டு நாங்க பார்த்ததே கிடையாது. நாங்க நிறைய கல்யாணம் அதே மண்டபத்தில் அட்டன் பண்ணியிருக்கோம். இவ்வளவு ஆட்டம் போட்டு பார்த்ததே கிடையாது. டிஜேஸ்லாம் ரொம்ப ரேர் தான் வச்சுக்கோங்களேன். அதுலயும் இந்த டிஜே வந்து ஒரு அந்த பசங்களோட பசங்களா வைபா இருந்தாரு. இன்னும் ரொம்ப முக்கியமா நான் இதுல மென்ஷன் பண்ண வேண்டியது, நம்ம ஊர் பசங்க பத்தியே தெரியும்ல. நம்ம ஊர் பசங்கனாலே விளையாட்டுத்தனமா நிறைய வார்த்தைகளும் விடுவாங்க. இன்னொன்னு ஆடுற வைப்ல நிறைய பேரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். டிஜே செட்டப்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் அன்ஈஸியான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு என் கண்படவே. ஆனா எல்லாத்தையும் ரொம்ப பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு, ப்ரோ பசங்கன்னா அப்படிதான். நான் போய் அவர்கிட்ட சாரி கேட்டேன், ப்ரோ ஏதாவது தவறுதலா நடந்தா மன்னிச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ப்ரோ பசங்கன்னா அப்படிதான் ப்ரோ இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா நம்மளோட, அதாவது நம்ம பசங்களோட பசங்களா ஆயிட்டாரு. அவர் இன்னொன்னு அவரோட போஸ்ட்லயே பார்த்தேன், அவரை மென்ஷன் பண்ணி ஒரே ஒரு கிளிப்ல தான் அவர் வந்திருக்காரு. அதை மென்ஷன் பண்ணி ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு, நான் டிஜே நம்ம புள்ளனா அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காரு. அப்போ அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு அவருக்கு. நான் இவரை வந்து ஹைலி ரெக்கமெண்டட் பை மணி. ஏன்னா யார் வேணாலும் நம்ம ஊர் செட்டப்ல உங்க ஃபங்க்ஷன் வந்து செம்ம கிராண்டா இருக்கணும்னா நீங்க மற்ற எல்லாத்தையுமே எங்க ஃபங்க்ஷன்ல இருந்து எதை எடுக்கிறீங்களோ இல்லையோ இந்த டிஜே செட்டப் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா மேரேஜ் வைபா இருக்குன்றதுக்கு நான் கேரண்டி. செம வைபா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு என்ன வந்து அவங்க வந்து டிஸ்டர்பே பண்ணல. முத நாள் நைட் மட்டும் தான் கால் பண்ணாங்க. டிஸ்டர்ப் பண்றாங்க. முத நாள் நைட் மட்டும் தான் கால் பண்ணி, சிஸ்டர் எனக்கு ரூம் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஓகேவா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க திருநெல்வேலியில இருந்து வர்றதுனால அவங்களுக்கு ஒரு ரூம் மட்டும் அலாட் பண்ணி கேட்டாங்க. நான் மண்டபத்திலேயே ஒரு ரூம் இருந்துச்சு. ஸோ அந்த ரூம் நீங்க அந்த மண்டபம் ரொம்ப வசதியான ரூம்லாம் இல்ல, ஏசி ரூம் அப்படிலாம் கிடையாது. அதுலயே பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம், இந்த வைபெல்லாம் நீங்க பாருங்க, ஒரே ஒரு டைம் இந்த வைபெல்லாம் மட்டும் பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்க பாக்குறது அவங்க கொண்டு வந்த செட்டப்ல 3ல் 1 பங்கு தான். உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா அவங்க எங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது 18 அடி எனக்கு வேணும் ப்ரோ, இருந்துச்சுன்னா நான் மண்டபத்தை அறல விட்டுருவேன் அப்படின்னாங்க. ஆனா எங்களுக்கு வந்து மண்டபத்தை அந்த 18 அடி ஃபில் பண்ணிட்டா சேர்ஸ் போட இடமே இல்லை. ஸோ அதனால ப்ரோ கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி 8 அடி தான் கொடுத்தோம். உங்களுக்கு 18 அடி எங்க இருக்கு, 8 அடி எங்க இருக்கு, 8 அடி தான் கொடுத்தோம். அந்த 8 அடியை வச்சு இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹோஸ்ட் பண்ண ஒரு பிரதரும் நல்லா ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு எல்லாரையுமே நல்லா ஃபன்னா வச்சுக்கிட்டாங்க. பேசாம இருக்கிற நிறைய பேரை பேச வச்சாங்களா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட நிறைய ஃபீட்பேக் நேர்லயே சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ மேரேஜும் சரி ரிசப்ஷனையும் சரி ஃபுல் ஃபன்னா வச்சுக்கிட்டதுக்கு மெயின் காரணம் வந்து டிஜே தான். டிஜே ஷாம் ப்ரோ. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம்.
நான் மறுபடியும் சொல்றேன், எங்க ஊர் பசங்களே நிறைய பேர் வந்து இந்த டிஜே செட்டை மட்டும் அவங்க கான்டாக்ட் மட்டும் கொடுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன், யாருக்காவது மேரேஜை வைபா வச்சுக்கணும், என் மேரேஜ் மெமரபுளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஜே ஷாம் ப்ரோவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேரேஜ் மட்டும் இல்ல, நிறைய ஈவென்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கோஆபரேட்டிவ் ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் முந்தின நாள் நைட்டே வந்து அந்த நான் வந்து சும்மா டிஜேனா என்ன ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கும், அதை வச்சு செட் பண்ணுவாங்கன்னா ஞாபகம் அவங்க கொண்டு வந்தாங்க. அத்தனை பாக்ஸ், அத்தனையும் அவ்வளவு வெயிட்டான பாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து செட் பண்ணி ஒரு இது கொண்டு வரதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு கண் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு, நாங்க அந்த 18 அடிக்கு மட்டும் கொடுத்துருந்தோம்னா எங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. சோ உங்களுக்கு நீங்க ஒரு பெரிய மண்டபத்துக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த 18 அடி இதே ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா அது வந்து அந்த டிஸ்பிளே இருந்துச்சுன்னா உங்களோட மேரேஜ் அங்க பார்க்க முடியாதவங்க இங்க டிஸ்பிளேல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொன்னு, எங்களுக்கு அனிம் போட்டோகிராஃபி வந்து ஆன் ஸ்பாட்லயே ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணாங்க. அதை வந்து நாங்க மேரேஜ் அன்னைக்கு டிஜே அந்த எல்இடில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து செட் பண்ணி உட்கார்ந்துட்டோம். பட் வந்துட்டு அந்த எல்இடி வந்து எங்களுக்கு அந்த 18 அடியில பண்ணியிருந்தோம்னா அந்த பெரிய எல்இடில நாங்க மேரேஜ் அன்னைக்கு எடிட் பண்ண வீடியோ கூட நாங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ இந்த மொமெண்ட்லாம் நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஜே ஷாம்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன், நாங்க அவங்களுக்கு பே பண்ணி தான் கூப்பிட்டோம். நாங்க இவ்வளவு தூரம் நிறைய சொல்றதுனால ஏதோ ப்ரொமோஷன் நினைச்சாதீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க மேரேஜ்ல பண்ண விஷயங்கள்லாம் எங்களுக்கு வேணும், நாங்க மேரேஜ் பண்ண போறோம்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிசப்ஷனுக்கு வந்து மார்னிங் என்னோட காஸ்டியூம்க்கு வந்து நான் வந்து ஜாய் ரெண்டல் ஜுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில இருந்து நான் வாங்கியிருந்தேன், அது எல்லாருக்கும் தெரியும் சொல்லிட்டேன். ஈவினிங் வந்து என்னோட ரிசப்ஷனுக்கு நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு மேக்கப் பண்ணது என்னோட ஃப்ரெண்டு தான், ஜுவல்ஸ் கொடுத்தது என்னோட ஃப்ரெண்டு தான். ஸ்ரீ சாய் பிரைடல் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு நம்ம தூத்துக்குடி சிவன் கோயில் பக்கத்துல தான் அவள் இப்போ ரீசெண்டா ஷாப் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அவளும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. காலேஜ் டைம்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய கல்ச்சுரல்ஸ்ல டான்ஸ்லாம் ஆடி இருக்கோம். அண்ட் என்னோட ரிசப்ஷனுக்கு அவள்கிட்ட வந்து நான் ஜுவல்ஸ் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் ரிசப்ஷன் ஜுவல்ஸ்க்கும் என்கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தீங்க. அவள் வந்து ரெண்டலுக்கும் ஜுவல்ஸ் விட்டுட்டு இருக்கா. அண்ட் நீங்க ஓனாவும் அவள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜுவல்ஸ்க்கு என்கொயரி பண்ணவங்க எல்லாருக்கும் கீழே நான் ஐடி கொடுத்துருக்கேன், அதுல போய் அவள்கிட்ட மெசேஜ் பண்ணி பார்த்துக்கோங்க. வெல்கம் டான்ஸ் ஒன்று பண்ணாங்க ரிசப்ஷன் டைம்ல. அப்புறம் இதுப்பா நம்மளுக்கு தெரியல, ஆனா தாலி கட்டும் போது நமக்கு வந்து அந்த கான்ஃபெட்டி சம்திங் அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வர மாதிரி பண்ணிருந்தாங்க. ஆமா, ரோஸ் பெட்டல்ஸ் அப்ப மட்டும் இல்ல, நிறைய டைம்ல இது பண்ணாங்க. அதுதான் பாக்கணும் அப்படின்னு பாக்குற அளவுக்கு அழகா இருந்துச்சு. அது முகூர்த்த டைம்லயும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெல்கம் டான்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதுவும் டிஜே சைட்ல இருந்தே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்களும் திருநெல்வேலி சைட்ல இருந்து வந்திருந்தாங்க. இன்னும் அவங்களையும் நாங்க ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி ஆகணும். மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் ப்ரமோஷன் இல்ல. அவங்கள்ட்ட ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் வெல்கம் டான்ஸ் நிறைய பார்த்திருக்கேன். வெல்கம் டான்ஸ் ஆனவொன்னு போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. ஆனா இவங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். அதிகமா யாருமே போய் ரெஸ்ட் எடுக்கல, எங்க கூடவே வைப் பண்ணிட்டு எங்க பசங்களோட சேர்ந்து ஆடிட்டு, ஈவன் அங்க வந்து பொண்ணுங்களுமே இருந்தாங்க, சின்ன பொண்ணுங்களுமே இருந்தாங்க. அவங்களுமே எங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்புறம் எங்க பசங்க எல்லாரோடையும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் வைபாவே இருந்தாங்க. ஈவன் எங்களை ஸ்டேஜ்ல வச்சுட்டு ஒரு டான்ஸ் பண்ணாங்க. அந்த டான்ஸ்ல கூட அந்த பொண்ணுங்க ஆடி இருந்தாங்க. எல்லாம் எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்த ஒரு சில பேர் கூட அந்த வெல்கம் டான்ஸ்க்கு வந்திருந்த எல்லாருமே ரொம்ப மிங்கிள் ஆகி அவங்க எல்லாரும் தனியா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. ஆனா ஸ்டேஜ்ல நின்னு பாக்கும்போது அதனால அப்படி எங்களை வெல்கம் பண்ணி எங்க ஃபங்க்ஷனை வைபா வச்சுக்கிட்ட அந்த வெல்கம் டான்ஸ் ஷோவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த நாள் நாங்க ஒரு டான்ஸ்ன்ற பேர்ல ஒண்ணு வந்து பிராக்டிஸ் வேற பண்ணோம். அது மேடையில போய் நான் தான் ரொம்ப சொதப்பிட்டேன் தெரியுமா. நான் தான் நீங்க கூட ஆடிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்டேஜ்ல ஆடும்போது கடுப்பு என்னன்னா, ஆடி எல்லாம் முடிச்சிட்டு இங்க வந்தாச்சுங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு.
நிலா ஃபேஸ் என் ஃபேஸ் எடுத்து வச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப எங்க டான்ஸே ஆட தெரியாதவங்க, நான் இதுக்கு தான் சொன்னேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் டான்ஸ் ஆட வரல, நீங்களாம் ஆடுங்க, நான் வந்து அப்படியே ஒரு இவங்க சும்மா போய் சொல்றாங்க. டான்ஸ் கிளாஸ்ல போய் யாருக்குமே எனர்ஜி இல்ல, ஆனா இவங்கள்ட்ட ஒரு எனர்ஜியை வச்சு என்ன மாதிரி நான் பாட்டு கண்ணை மூடிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது டு பி ஆனஸ்ட் மூஞ்சியை பார்த்து வச்சுட்டு நான் எதுக்கு நான் இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு பாக்குறேன். லேப்டாப்ல எங்க டான்ஸ பாஸ் பண்ணிக்கிறா, கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல பாஸ் பண்ணிக்கிறா. ஏன் வாய் அப்படி இருக்கு, நிலாவே அப்படி இருக்கு. எல்லாருமே ஏன்னா எங்களுக்கு வந்து போட்டோவை நான் ஆட் பண்ண போறேன். எங்களுக்கு வந்து கை கால்லாம் ஆட மாட்டேங்குது, அதனால நாங்க மூஞ்சி வச்சு ஹெவியா பண்ணிக்கிறோம். அதுதான் எங்களுக்கு பண்ண தெரியும். நீங்களே சொல்லுங்க, ஹெவியா ஆடுறவங்களுக்கு தான் ஹெவி எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். இவன் வந்து ஸ்லோவா அழகா ஆடிட்டு போயிடுறாங்க, இவ்வளவு சுதன் பெர்ஃபெக்ட்டா ஆடிடுறான். நான் ஸ்லோவா ஆடுறதுக்கான காரணம் எனக்கு ஜடை ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு, சாரி கட்டியிருந்தேன். எனக்கு அது வந்து அப்படிதான் ஆட முடியும், என்னால லைட்டா தான் நான் ஆட முடியும். இவங்க வந்து ஹெவி ஸ்டெப்ஸா ஹெவி டான்ஸ் ஹெவி எக்ஸ்பிரஷன்ஸோட ஆடினதுனாலதான் அந்த மாதிரி மாட்டிருக்கு. நான் வந்து மைல்டா தான் ஆடினேன், ஏன்னா எனக்கு ஸ்டெப் மறந்துருச்சு. டு பி ஃப்ராங்க், எனக்கு ஸ்டெப் மறந்துருச்சு. ஸ்டெப் மறந்தாலும் இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு லாஸ்ட் நேரத்துல ஸ்டெப் மறந்துச்சு. மறந்ததுக்கு அப்புறம் நான் ஒன்று பண்ணிட்டு இந்த ஸ்கூல் பிள்ளைங்களும் இப்படி ஆடுங்களே அங்க பார்த்து அதே மாதிரி காப்பி எடுத்து ஆடிட்டு இருந்தேன். ஃபுல்லா இல்ல அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஓவரா சொல்லுவாங்க. அப்ப ஏமா சிரிச்சேன்? எனக்கு இப்படி பண்ணா போட்டோ இப்ப எனக்கு மைண்டுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கு. நான் அந்த போட்டோ நான் இதுல ஆட் எப்படியோ ஆடி அவங்க ஸ்டேஜ் எல்லாரும் கலகலன்னு அது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணாங்க, யாருமே சிரிக்கல. நாங்க ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் சிரிச்சாங்க. ஆமா. இப்போ நம்ம வந்து இந்த வருத்தப்பட வேண்டிய விஷயத்துக்குள்ள போயிடலாம். பசங்க எல்லாருமே ஒரு 40 பசங்களாவது குறைஞ்சபட்சம் இருப்பாங்க, 40-50 பசங்களாவது இருப்பாங்க எல்லாரும். அதாவது சுதனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சுதனோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு 20-25 பசங்க இருப்பாங்க. எல்லாரும் அங்க இருந்து ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க ஊர் பசங்க ஒரு 40 பேர் இருப்பாங்க. எல்லாரும் அந்த இடத்துல நின்று ஹெவியா ஆடிட்டு இருக்காங்க. ஆட்டம்னா ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஆட்டம் தான். சாங் அப்படி சாங்குனே. செம்ம சாங் அவங்க போட்டது. ஒரு மாதிரி எல்லா சாங்கையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அது ஸ்டேஜ்ல இருந்த எங்களுக்கே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடணும் போல ஆசையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க இதுலயே மத்தியானமே நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேட்டா தான் சாப்பிட்டோம். ஈவினிங் ஒரு 8 மணிக்கு கேட்கும்போது சாப்பாடு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மாதிரி எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. 8 மணிக்கு சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னா 11 மணி வரைக்கும் ரிசப்ஷன் இருக்கே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பயந்துட்டோம். அதுக்கப்புறம் போக பார்த்தா கடைசியில இந்த பசங்க டான்ஸ் ஆடின பசங்க யாருக்குமே ஃபுட் இல்ல. அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேருக்கு வந்து நீங்க அதுக்கு வந்து நாங்க இப்போ அவங்கள்ட்ட வந்து அப்பாலஜி பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே திருப்பூர், ஈரோடு, சென்னை, ஒரு பொண்ணுலாம் மும்பைல இருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் பெங்களூர்ல இருந்து, பொள்ளாச்சி, எங்கெங்கிருந்தும் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவ்வளவு தூரம் பெட்ரோல் செலவு பண்ணி அங்கேருந்து வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு மொய் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன்ல நல்லா டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு ஃபுட்டுன்னு ஒரு விஷயத்துக்கு போகும்போது ஃபுட் இல்லைன்னு சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நாங்க முதல்ல அப்பாலஜி பண்ணிக்கிறோம். நீங்க நினைப்பீங்க இவ்வளோ நிறைய எங்க ஊர்ல பேசின விஷயங்களே தான் இவ்வளோ கிராண்டா பண்ணிட்டா கல்யாண சாப்பாடுக்கு செலவு பண்ண விட்டுட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. உண்மை அது கிடையாது. சாப்பாடுக்கு நாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணிட்டோம். அங்க நடந்த சில மிஸ்கம்யூனிகேஷன்னால இப்படி ஒரு விஷயங்கள் ஆயிடுச்சு. எல்லா ஃபங்க்ஷன்லயும் ஏதாச்சும் ஒரு விதத்துல ஒரு குறை வந்துடும். அந்த குறை வந்து எங்களுக்கு சாப்பாடுல வந்துருச்சு. அது ரொம்ப பெரிய தப்பு. சாப்பாடு நாங்க வந்து என்னென்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, மிச்ச சாப்பாடு பிளான் பண்ணி நாசரேத்துல ஒரு ஆசிரமம் நாங்க ஆல்ரெடி போயிருந்திருப்போம். அந்த ஆசிரமத்தை கொண்டு போகணுன்றதுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமா தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனா கடைசி நேரத்துல கொஞ்சம் கோளாறு நடந்துருச்சு. ஆனா இன்னொன்னு ஆரம்பத்துல இருந்தே நாங்க யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஃபுட்டுல மட்டும் நம்ம குறைய வைக்க கூடாது. ஃபுட்டு தான் நம்ம கல்யாணத்துல பேசணும்னு நாங்க ஒரு மைண்ட்ல தான் இருந்தோம். பட் ஆனா இப்படி ஆகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ரிசப்ஷன்ல இந்த மாதிரி ஃபுட்டு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொன்னு நாங்க ரொம்ப கூட்டம் வந்துச்சு அதனாலதான் சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. நிறைய கூட்டம் வந்தாலும் நம்ம சாப்பாடை திருப்பி ரெடி பண்றதுக்கான சோர்ஸ் இருந்துச்சு, கேப்பபிள். ஒரு விஷயம் இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா என்னால எவ்வளவு காசு எவ்வளவு இதுன்னு சொன்னா தப்பா இருக்கும்.
அதனால நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னோட மாமா கடையில இருந்து தான் போச்சு. என்னோட மாமா சொன்ன விஷயம், இந்த ஊர்ல நான் நிறைய கல்யாணத்துக்கு நான் இது திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், இவ்வளவு திங்ஸ் என் வாழ்நாள்ல கொடுத்ததே கிடையாது, இவ்வளவு செலவே ஆகாதுன்ற அளவுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமாவும் சொல்லிட்டாங்க. மண்டப ஓனரும் என்ன சொன்னார்னா, இவ்வளவு கேஸ் காலியே ஆகாது, இவ்வளவு கேஸ் காலியா இருக்குன்னா அவ்வளவு ஃபுட்டு இதாயிருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே எங்களால என்ன முடியுமோ மேக்ஸிமம் அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ஃபுட்டை சரியா எல்லாருக்கும் போய் சேருதான்னு பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை செட் பண்ண விட்டுட்டோம். எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அங்க நின்று ஃபுட்டு கரெக்டா ப்ரிப்பேர் ஆகுதான்றத பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. மேரேஜ்ல கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயம், பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக்னா இது. அங்க நீங்க சமையல் பண்ற இடத்துல உங்க வீட்டுல உள்ள நம்பிக்கையான ஒரு பர்சனை அவங்க சொன்னா சமையல்காரர் கேட்கணும், அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க அங்க நியமிச்சிருங்க, இல்லைன்னா பெரிய அவமானமா போயிடும். இப்போ ஒருவேளை இந்த வந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா எங்களை டக்குன்னு அசிங்கப்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி மணி கல்யாணத்துக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போனோம், அவன் ஃபுட்டு கூட இது பண்ணல, அவன் வந்து அலங்காரத்தெல்லாம் எப்படி டெக்கரேட்லாம் நல்லா பண்ணிட்டு ஃபுட்டை கஞ்சிதானம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனா எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருமே எங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நாங்க ரீசெண்டா இன்னொரு கல்யாணத்துக்கு கூட போயிருந்தோம். அவங்க கல்யாணத்துலயுமே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்க அதை பத்தி எதுவுமே பெருசா எடுத்துக்கல. நாங்க வெளியில வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஸோ இது ஹேப்பன்ஸ் தான், ஆனா இது நடக்கக்கூடாது. அதனால நீங்க கல்யாணத்துல பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக், அந்த இடத்துல ஃபுட்டுக்கு ஒரு ஆளை போடாம விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா எல்லாரும் நம்ம காதுபடவே சொல்லிடுவாங்க. இல்ல சாப்பாடுல நீ கவனமா இருக்க, நம்மள சாப்பாடு அது இனிமே என்ன மேடையிலான நின்று அங்க ஒரு ஆளை நீ விட்டுருக்கணும்னால. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 40-50 பசங்களும் அவ்வளவு ஆடி களைச்சிட்டு சாப்பாடு இல்லைன்னா 11 மணிக்கு எங்க போய் சாப்பிடுவாங்க? அது டைம் வேற ஆகிருச்சு. இன்னொன்னு யாராவது ஒருத்தவங்க டக்குன்னு போயிட்டு இந்த மாதிரி ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும் அதுக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் அந்த டைம்ல அலோகேட் பண்ணவும் முடியல. சோ அது ஒரு மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் ஃபுல்லா அப்படியே சிரிச்சுட்டே இருந்த நாங்க வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு இன்னொன்னு எங்களுக்கு அங்க ஸ்டேஜ்ல இருக்கும்போது எதுவுமே பெருசா தெரியல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் சொல்லவும் ரொம்ப சங்கடமா போச்சு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் சமையல்காரர்லாம் சண்டை போட்டோம், அதை தாண்டி என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் மறுநாள்ல எங்க பசங்க எங்க சுத்தி இருக்கிற பசங்களாம் நான் கவனிச்சுக்கிட்டேன். ஆனா அதை தாண்டி எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வந்துட்டு சாப்பிடாமலாம் போனாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய ஊர்ல இருந்து எல்லாம் வந்தாங்க. அப்புறம் நம்ம பேட்டை கிட்ட வந்தாங்க, மதுரையில இருந்து நிறைய பேர் வந்தாங்க, சென்னையில இருந்தே நிறைய பேர் வந்திருந்தாங்க. சோ அவங்களுக்குலாம் இந்த இடத்துல நாங்க ரொம்ப சாரி சொல்லிக்கிறோம். இது ஒரு எதிர்பாராத ஒரு விஷயமா நடந்துருச்சு ரிசப்ஷன்ல. சரி, எனிவேஸ் இது வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் ஏதாவது ஒரு குறை நடக்காதுதான். இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தும் போது இதுல நாங்க கவனமா இருந்துக்குவோம். நீங்களும் ஃபங்க்ஷன் நடத்தீங்கன்னா இந்த விஷயத்துல மட்டும் குறை வச்சிடாதீங்க. அது மறக்க முடியாத ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா போயிடும். நன்றி. அடுத்தது இன்னும் சிறப்பான சில விளாக்ஸ்லாம் இருக்கு. நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணணும்ல, அது சம்பந்தமான விளாக்ஸ். இன்னும் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணாம வச்சிருக்கோம். அதை பார்க்கும்போதே எப்படா ஓபன் பண்ண போறோம், உள்ள என்னெல்லாம் இருக்கு, யார் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணதும் நம்ம வந்து கிஃப்ட் ஓபனிங் விளாக் தான் போட போறோம். சோ அதுக்கப்புறம் எங்களுக்கு மொய் எவ்வளவு சேர்ந்திருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் விளாக்ல அடுத்த விளாக்ல எல்லாம் சொல்றோம். இதோட இந்த விளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரிசப்ஷன் விளாக் கம்ப்ளீட் ஆகுது. ரிசப்ஷன் விளாக் கம்ப்ளீட் ஆகுது. என்றும் ரசிகர்களின் ரசிகையாக. பை.